கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தொகுதியில் வாக்குப்பதிவு அமைதியான முறையில் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் விஜயகோபாலிடம் கேட்போம். விஜயகோபால், அரவக்குறிச்சி தொகுதியில தற்போதைய நிலவரம் பத்தி சொல்லுங்க. அரவக்குறிச்சி தொகுதியை பொறுத்தவரை காலை முதலே விறுவிறுப்பான வாக்குப்பதிவுக்கு பஞ்சமில்லை என்றே கூறலாம். அந்த அளவுக்கு விறுவிறுப்பான வாக்குப்பதிவு நடந்த நிலையில் தற்போதைய நிலவரப்படி 60% மேலான வாக்குகள் பதிவாகியிருக்கின்றன என்று ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல் நமக்கு கிடைக்கின்றன. காரணம், காலை முதலிருந்தே ஏராளமான மக்கள், குறிப்பாக பெண்கள் நீண்ட வரிசையில் நின்று ஆர்வமாக வாக்களித்தனர். அவர்களுக்கு உரிய அனைத்து வசதிகளையும் தேர்தல் ஆணையம் தரப்பில் செய்யப்பட்டிருந்தது. தற்பொழுது நாம் நின்று கொண்டிருக்கும் இடம் அரவக்குறிச்சி ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி. இந்த பள்ளியில் காலை நேரப்படி ஒரு நீண்ட வரிசையில் நின்று ஏராளமான வாக்காளர்கள் வாக்களித்த நிலையில் தற்பொழுது ஒருவர் இருவர் மட்டுமே இருக்கின்றனர். இன்னும் சொல்ல வேண்டுமானால் சில பூத்துகள் காலியாகவே கிடக்கின்றன. அந்த அளவிற்கு ஓட்டுகள் என்பது இந்த பகுதியில் முற்றிலுமாக போடப்பட்டு விட்டது என்று கூட கூறலாம். அந்த அளவிற்கு ஓட்டுப்பதிவு என்பது ஒரு விறுவிறுப்பான வாக்குப்பதிவு என்பது இந்த பகுதியில் நடந்திருக்கிறது. இந்த வாக்குப்பதிவு காரணமாக தற்பொழுது குறிப்பாக இந்த வாக்குப்பதிவுக்கு காரணம் என்ன என்று நாம் சற்று பின்னணி விசாரித்த பொழுது அரவக்குறிச்சி தொகுதியை பொறுத்தவரை 40% அதிகமான மக்கள் வெளியூர், வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளில் கூட வசிக்கின்றனர். இவர்களில் வெளி மாநிலம் மற்றும் மாவட்டங்களில் வசிப்பவர்களை இங்கு அழைத்து வந்து வாக்கு செலுத்த வைக்க வேண்டும் என்பதில் இரண்டு அரசியல் கட்சிகளுமே மிகுந்த முனைப்பு காட்டினர். இதன் காரணமாக காலையிலிருந்தே நீண்ட அதாவது ஏராளமான வாகனங்களில் ஆம்னி பஸ்ஸுகள், வெளியிலிருந்து கார்கள் முதற்கொண்டு அனைவரையும் இங்கே வரவழைக்க அவர்களே ஏற்பாடு செய்திருந்தனர். அதன் காரணமாக காலையில் ஒரு குரூப் ஒரு குழுவாக வந்து வாக்களித்து விட்டனர். தற்பொழுது மாலையில் இந்த வாகனங்கள் அனைத்தும் சென்று மீண்டும் ஒரு முறை அவர்கள் அழைத்து வருவார்கள் என்று கூறப்படுகிறது. இதன் காரணமாகவே இந்த வாக்குப்பதிவு என்பது இவ்வளவு அதிகமாக இருக்கிறது. ஏற்கனவே இந்த தொகுதியில் அதிகபட்சமாக 80% வாக்குப்பதிவு நடந்திருக்கும் நிலையில் இன்று நடக்கும் வாக்குப்பதிவு என்பதும் 80% குறையாமலே நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.